ஒரு காலத்தில் ஹிரண்யாக்ஷனின் புதல்வனாகப் பிறந்த அந்தகன் கண் பார்வையற்றவனாக இருந்தாலும் உலகமே தன் வசப்பட வேண்டும் என்ற அகங்காரத்துடன் அக்கினியும் சாம்பலும் சூழ்ந்த காட்டில் கடும் தவம் செய்து தன் தவலிமையால் தேவர்களையும் ஆகாயத்தையும் நடுங்கச் செய்தான். அவனுடைய தவத்தால் மகிழ்ந்த பிரம்மதேவன் தோன்றி வரம் அளித்த போதும் முழு அமரத்துவம் யாருக்கும் இல்லை. அகங்காரமே அவன் அழிவின் விதை என விதியும் அவனோடு சேர்ந்து எழுந்தது. வரம் பெற்ற அந்தக்கன் தன் பலத்தின் மயக்கத்தில் உலகங்களை வென்று தேவர்களை ஓடச் செய்து அஞ்ஞானமே பார்வையாக மாறி இறுதியில் கைலாயத்தை நோக்கி வந்தான். அங்கே அம்பிகையைப் பார்த்து தர்மம் மறந்து தீய ஆசை கொண்ட அந்த நொடி அவன் எல்லையை கடந்தது. அந்த அபசாரம் பரமேஸ்வரனின் தியானத்தை கலைத்தது. சாந்தமாக இருந்த ஈசன் கண் திறந்த கணமே ஆகாயம் கருமையடைந்து நெற்றிக்கண் ஜுவாலையாய் எரிய உக்கிர ரூபம் எடுத்தார். இது கோபமல்ல, தர்மத்தின் எழுச்சி. ஈசனுக்கும் அந்தகனுக்கும் நடந்த பேர்யுத்தத்தில் சூலமும் கதையும் மோத அண்டம் முழுவதும் அந்த ஒலி எதிரொலித்தது. சூலத்தால் குத்தப்பட்ட அந்தகனின் இரத்தத்திலிருந்து எண்ணற்ற அந்தகர்கள் பிறந்தபோது அகங்காரம் பெருகினால் தீமை பல மடங்கும் என்பதை உலகம் கண்டது. அந்தப் பெருக்கைத் தடுக்க கருணையும் கோபமும் ஒன்றாய் கொண்ட ஈசன் அந்த இரத்தத்தையே அருந்தி அகங்காரத்தின் பெருக்கை அங்கேயே அடக்கினார். தோல்வியின் விளிம்பில் நின்ற அந்தகனுக்கு அப்போது உண்மை புரிந்தது. என் குருடுத்தனம் கண்களில் அல்ல, என் அஞ்ஞானத்தில்தான் என்று உணர்ந்து அவன் ஈசனின் திருவடிகளில் சரணடைந்தான். அழிப்பவன் அல்ல, அருள்பவன் என்ற தத்துவத்தை உலகிற்கு உணர்த்த பரமேஸ்வரன் அவனை அழிக்காமல் தன் கணகணனாக மாற்றி அருளால் மோட்சம் அளித்தார்.